கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கின்ற காக்கா சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளி கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் மொத்தமாக இருக்கக்கூடிய இடம் 50 சென்ட் தான். ஒரு 50 சென்டில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்படுங்கிறது தமிழ்நாட்டில் இதுதான் தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளவு குறைந்த இடத்துல அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. விளையாட்டு மைதானம் சுத்தமாக கிடையாது. இந்த பள்ளியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இடம் கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மிகச்சிறந்த பள்ளியாக இந்த பள்ளி இருக்குது. இந்த பள்ளியை தொட்ட மாதிரியே ஒரு ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது. இது பேரூராட்சிக்கு சொந்தமான நிலம். இந்த நிலத்தை பள்ளிக்கு கொடுக்கறதுக்காக 8 வருஷத்துக்கு முன்னாடியே பேரூராட்சி தீர்மானம் போட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த இடத்த பள்ளிக்கு வழங்கவில்லை. மிக மோசமாக இந்த அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஏழை மாணவர்கள் பயிலுகின்ற இந்த பள்ளிக்கு அருகிலே இருக்கின்ற அரசு நிலத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இதுவரை எங்களுக்கு எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி அனைவருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக கடிதம் எழுதிவிட்டோம். இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. நான் கேட்குறேன், சாதாரண ஏழை மாணவர்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறக்கூடிய மாணவர்கள் விளையாடுறதுக்கு இடமே இருக்கக்கூடாதா? அந்த குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாதா? பக்கத்திலே இடம் இருக்குது, ஆனால் அந்த பள்ளி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தீர்மானம். எவ்வளவு மோசமாக இந்த அரசாங்கம் செயல்படுவது. ஏழை மாணவர்களுக்காக இன்னும் பல மடங்கு இந்த பள்ளியை வளர்ச்சிக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இதுவரை பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்காக இன்றைக்கு 2வது போராட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, ஆசிரியர் கூட்டணி ஆகிய அனைவரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், பள்ளி தொடங்கிய பிறகு பள்ளிக்கு எதிரில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இதை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. உடனடியாக இந்த ஸ்கூலுக்கு 1 ஏக்கரை கவர்மெண்ட் வழங்கிட முடியும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு முன்பு அரசாங்கம் விழித்து கொண்டு இந்த பள்ளிக்கு, ஏழை மாணவர்கள் பயிலுகின்ற இந்த அரசு பள்ளிக்கு இடத்தை வழங்குமாறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்காதீர்கள். உடனடியாக இந்த ஏழை மாணவர்களினுடைய பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு இங்கே இருக்கின்ற இந்த பள்ளி மாணவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை ஆகிய இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதாக இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு ஏழை குழந்தைகளினுடைய உணர்வுகள், பெற்றோர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக காக்கா சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.